கிருஷ்ணகிரியில பூனையோட வாயில நல்ல தடிமனான அலுமினியம் வளைய ஒண்ணு கழுத்து பகுதியோட சேர்த்து சிக்கிக்கிச்சுன்னு சொல்லி அந்த பூனையை தூக்கிட்டு 2 இளைஞர்கள் நேரா நம்ம தீயணைப்பு நிலையத்திற்கே வந்திருந்தாங்க. அந்த வளையத்தை கழுத்துல மாட்டணும்னு நினைச்சு கோர்த்தாங்களா இல்ல ஏற்கனவே அணிந்திருந்த வளையம் சிறுசாகிருச்சுன்னு கலட்ட முயற்சி பண்ணும்போது இப்படி சிக்கிச்சான்னு தெரியலங்க. சரி, கொரடை பயன்படுத்தி அந்த வளையத்தை வெட்டி எடுத்துறான்னு பார்த்தா கொரடோட தலைப்பகுதி பெருசா இருந்ததால அதை அந்த இடவெளிக்குள்ள நுழைக்க முடியலங்க. அதனால மூக்கு குரடை பயன்படுத்தி அதை வெட்ட முயற்சி பண்ணலாம்னு பூனை கிட்ட கொண்டு போனாலே பூனை துள்ளுது பறண்டுது. என்னதான் நம்ம வீரர் அதோட தலைப்பகுதியை அமுக்கி பிடிச்சிருந்தாலும் அதையும் மீறி முண்டி நம்மள வேலை செய்ய விடாம முரண்டு பண்ணிக்கிட்டே தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களை அதோட கால் பகுதியோட சேர்த்து துணியை இறுக்கி பிடிச்சுக்க சொல்லிட்டு அதோட கழுத்து பகுதியில மூக்கு குரடை நுழைச்சு அமுக்கி வெட்ட முயற்சி பண்ண அந்த வளையத்தை வெட்டவே முடியலங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மூக்கு குரடல வெட்டக்கூடிய வடிவமைப்பு கிடையாது. இருந்தாலும் அதை பயன்படுத்தி ஓரளவுக்கு அந்த வளையத்தை அமுக்கி நச்சுட்டாங்க. இந்த மாதிரி மோதிரம் வளையல் கலட்டுற காணொலியை பார்த்த நிறைய பேர் எண்ணெய் மற்றும் வளலை அதாவது சோப்பு பயன்படுத்தி இருந்தா எளிமையா வந்திருக்குன்னு தங்களோட கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான எல்லா முயற்சியும் பண்ணி முடியாம போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் பெரிய குரடை பயன்படுத்தி அந்த வளையத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மூக்கு குரடை மறுபடியும் உள்ள நுழைச்சு எப்பவும் முன்பின் அசைச்சுக்கிட்டே இருக்க அந்த வளையமும் ஒரு கட்டத்துல துண்டாகிருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வளையத்தை பூனைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அழகா உருவி எடுத்துட்டாங்க.